ஹாய், ஐம் பத்மப்ரியா. பார்ட் டைம் தேடிட்டு இருந்தேன். உடனே எடுத்துட்டாங்க. எக்ஸாம் வந்துச்சு. அப்போ மேமே கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி நாங்கள் செமஸ்டர்ஸ்க்கு வந்து நான் லீவ் தருவோம். எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஹாய், ஐம் பத்மப்ரியா. நான் வந்து ஃபிசியோதெரப்பி படிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்ட் டைம் தேடிட்டு இருந்தேன். அப்போது நான் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கனால இந்த மாதிரி ஒர்க் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. இங்கேனா எப்படியா இருந்தாலும் ஒரு டியூஷன் அப்படின்னா டீச்சிங், பிஎட் முடித்தவங்க அந்த மாதிரி டீச்சிங் ஃபீல்டில் இருக்கவங்க தான் எடுப்பாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் சரி நானாகவே வந்து கேட்கலான்ட்டு வந்தேன். உடனே எடுத்துட்டாங்க. எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உடனே சார் இன்டர்வியூ வச்சு எடுத்துட்டாரு. நான் நெக்ஸ்ட் டேலேருந்தே வரேன்னு வில்லிங்காக வந்துட்டேன். அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஒரு 1 மந்த்லேயே வந்து எனக்கு எக்ஸாம் வந்துச்சு. நான் எக்ஸாம் வந்தோடனே எப்படி லீவ் கேட்குறது, எப்படியாவது ஒரு 1 வீக்காவது லீவ் வேணும், என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் ஒரு மாதிரி இருந்தேன். அப்போ மேமே கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி நாங்கள் செமஸ்டர்ஸ்க்கு வந்து நான் லீவ் தருவோம், நீங்கள் லீவ் எக்ஸாம் முன்னாடினாலும் நீங்கள் லீவ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் லீவ் அவங்களே இந்த மாதிரி நீங்கள் இன்ஃபார்ம் மட்டும் பண்ணுங்கள், எக்ஸாம் முன்னாடினாலும் எடுத்துக்கோங்கன்னு கொடுத்தாங்க. அதுக்கு நான் எந்த காம்பன்சேட் எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் அதை நார்மலாக எடுத்துகிட்டு விட்டுருங்க அப்படின்ட்டாங்க. அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் நான் அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு திரும்ப வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி நான் அவங்க எனக்கு ஃபேவர் பண்ணி எக்ஸாம்க்கெலாம் லீவ் கொடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டனால கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச ஹார்ட் ஒர்க் கொடுப்பேன். பசங்க வந்துட்டு அப்புறம் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் அப்படிலாம் இருப்பாங்க. அதில் வந்து பிலோ ஆவரேஜ் நான் எல்லா கிளாஸ்மேட் 10th, 11th, 12th எல்லாரையுமே ஹேண்டில் பண்ணேன். ஒருத்தரையும் ஹேண்டில் பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்தாங்க. ஸோ அது எல்லாமே கஷ்டமாக இருந்தாலும் பசங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஈஸியாக படிக்கிற பசங்களாக இருந்தாலும் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஸோ அது எல்லாமே தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. பிபி அகாடமியில் எவ்ரி சண்டே ஆக்சுவலாக இன்டர்வியூ நடந்துகிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, நீங்கள் இல்லை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, ஃபுல் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, இல்லை இன்டர்ன்ஷிப் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கரெக்டான இடம் பிபி அகாடமி. உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த போஸ்டர்ஸில் நாங்கள் கொடுத்துருக்கோம். பிஃபோராகவே கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம்.